நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் பல்சுவை. தடம் தந்த தகைமை. இறைவனை புகழ்ந்த அரசர் தாவீது. சபையார் அனைவரின் பார்வையில் தாவீது ஆண்டவரை வாழ்த்தினார். அவர் கூறியதாவது: எங்கள் மூதாதை இஸ்ரவேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்தப் பெற்றுள்ளீர். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. இப்பொழுது எங்கள் கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் மாட்சிமிகு பெயரை போற்றுகிறோம். இவ்வாறு இந்த தன் விருப்ப காணிக்கையை அளிப்பதற்கான ஆற்றலை நாங்கள் பெறுவதற்கு நான் யார், என் மக்கள் யார்? யாவும் உம்மிடத்திலிருந்து வந்தவை. உம் கையினின்று நாங்கள் பெற்றுக் கொண்டவற்றையே நாங்கள் உமக்கு கொடுத்துள்ளோம். உம் திருமுன் நாங்கள் எம் மூதாதையரைப் போலவே அந்நியரும் நாடோடிகளுமாயிருக்கிறோம். மண்ணுலகில் எங்கள் வாழ்நாட்கள் நிழல் போன்றவை, நிலையற்றவை. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உம் புனித பெயருக்கென்று உமக்கு கோவில் கட்டுவதற்கு நாங்கள் சேர்த்து வைத்துள்ள இந்த பெரும் குவியல் முழுமையும் உம் கையிலிருந்து வந்தது, உமக்கே உரியது. என் கடவுளே, நீர் இதயத்தை ஆய்ந்தறிபவர் என்றும் நேரியனவற்றை நாடுபவர் என்றும் நான் அறிவேன். நான் நேரிய மனத்தினனாய் தாராள மனத்துடன் இவை அனைத்தையும் கொடுத்துள்ளேன். இங்கே குழுமியிருக்கும் உம் மக்களும் இப்பொழுது தாராள மனத்துடன் கொடுத்ததைக் கண்டு மகிழ்கின்றேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்னும் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, உம் மக்களின் இத்தகைய இதய நோக்கங்களையும் எண்ணங்களையும் என்றென்றும் காத்து அவர்களின் நெஞ்சங்களை உம்பால் திருப்பியருளும். என் மகன் சாலமோன் உம் விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து ஒழுகுவதற்கும் இவை அனைத்தையும் செய்து நான் வைத்துள்ள இந்த இல்லத்தை கட்டி எழுப்பவும் நிறைவான உள்ளத்தையும் அவனுக்கு அளித்தருளும். பின்பு தாவீது சபையார் அனைவரையும் நோக்கி, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றார். உடனே சபையார் அனைவரும் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை வாழ்த்தி பணிந்து தொழுதனர். அரசனையும் வணங்கினர். பல்சுவை. இவ்வாறு புனிதர்கள்: புனித லொயோலா இஞ்ஞாசியார், அன்பு நேயர்களே, பொது காலத்தின் 17ஆம் ஞாயிற்றில் நுழைந்திருக்கும் நாம் இவ்வாரத்தில் நாம் நினைவு கூறும் புனிதர்களான தூய அல்போன்சா, தூய மார்த்தா, தூய லொயோலா இஞ்ஞாசியார், புனித அல்போன்ஸ் தி லிகோரி, புனித இசுபியஸ் ஆகியோர் குறித்து இன்றைய நம் பல்சுவையில் காணலாம். ஜூலை 28 புனித அல்போன்சா. புனித அல்போன்சா கேரளாவில் உள்ள குடமாலூர் எனும் ஊரில்
1910 ஆகஸ்ட் 19 பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் அண்ணா. ஆனால் ஊரில் இருந்தவர்கள் இவரை செல்லமாக அன்னக்குட்டி என அழைத்தார்கள். சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்த இவர் தன்னுடைய சிற்றன்னையிடம் வளர்ந்து வந்தார். மிகவும் கண்டிப்புள்ளவராக இருந்த சிற்றன்னை அல்போன்சாவை அடித்து உதைப்பார். ஆனாலும் அவரை கோவிலுக்கு அனுப்பி வைக்க அவர் ஒரு நாளும் தவறியதில்லை. அல்போன்சாவுக்கு அவருடைய பாட்டி புனிதர்களை பற்றிய கதைகளை அடிக்கடி கூறியதால் புனிதர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டு வளர்ந்தார் அல்போன்சா. குறிப்பாக குழந்தை தெரசாவிடம் அளவு கடந்த பக்தி கொண்டு வளர்ந்தார். அல்போன்சாவிற்கு 13 வயது நடந்து கொண்டிருந்த போது அவருடைய சிற்றன்னை அவரை ஒருவருக்கு மணமுடித்துக் கொடுக்க நினைத்தார். அல்போன்சாவிற்கு இது பிடிக்காமல் போகவே துறவியாக வாழ வேண்டும் என தான் கொண்டிருந்த விருப்பத்தை தனது சிற்றன்னையிடம் எடுத்துச் சொன்னார். அவருடைய சிற்றன்னை அவருடைய விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவிக்கவே எப்படியாவது இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என சிந்தித்த அல்போன்சா தன்னுடைய கால்களை தீப்பிழம்பில் வைக்க எண்ணினார். தவறுதலாக தீப்பிழம்புக்குள் விழுந்து விட்டார். இதனால் அவருடைய கால்களில் கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டன. இதனால் அவருடைய திருமண காரியங்களும் நின்று போயின. அல்போன்சா தன்னுடைய விருப்பப்படி 1927 பரண ஞானத்தில் உள்ள தூய கிளாரா மடத்தில் சேர்ந்து 1928 அன்னக்குட்டி என்ற தன்னுடைய பெயரை அல்போன்சா என மாற்றிக்கொண்டார். சபையில் சேர்ந்த பிறகு அல்போன்சா அதிக நேரங்களை ஜெபத்தில் செலவழித்தார். குழந்தை தெரசாவின் மீது சிறுவயது முதலே அதிக பற்று கொண்டிருந்த அவர் அவரைப் போலவே ஒரு புனிதராக மாற நினைத்தார். தலைவலி, வயிற்றுவலி என அடிக்கடி உடல் நோய்கள் வாட்டின. துன்பங்கள் வழியாக இறைவன் தன்னை அன்பு செய்கிறார், தன்னுடைய பாடுகளில் பங்கு பெறச் செய்கிறார் என்று தனக்கு வந்த துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். அல்போன்சாவிற்கு எதிர்காலத்தில் நடப்பதை முன்னரே தெரிந்து கொள்ளும் திறனை கடவுள் கொடுத்திருந்தார். எதிர்காலத்தில் நடக்க இருந்த நிறைய காரியங்களை தன்னுடைய சாவை முதற்கொண்டு முன்னரே தெரிந்து கொண்டார். இதனால் நிறைய மக்கள் அவரை தேடி வந்தனர். தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். இப்படி இருக்க அல்போன்சாவிற்கு நாளுக்கு நாள் அவருடைய உடலில் இருந்த வயிற்று வலி முற்றியது. அதனோடு கூட நிமோனியா காய்ச்சலும் ஏற்பட்டது. 1946 ஜூலை 28 இம்மண்ணுலக வாழ்வை துறந்த அல்போன்சாவிற்கு 1986 திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் அவர்களால் முத்திப்பேறு பட்டம் கொடுக்கப்பட்டது. 2008 அக்டோபர் 12 திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் புனிதர் பட்டமும் கொடுக்கப்பட்டது. தூய அல்போன்சா இந்திய நாட்டின் முதல் புனிதையாக உயர்ந்து விண்ணிலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜூலை 29 புனித மார்த்தா. புனித மார்த்தா பெத்தானியாவை சார்ந்தவர். இவரோடு உடன் பிறந்தவர்கள்தான் இயேசு அதிகமாக அன்பு செய்த லாசர் மற்றும் மரியா. மார்த்தா எப்போதும் கடின உழைப்பாளியாக நல்ல உள்ளம் கொண்டவராக விளங்கினார் என்பதை திருவிவிலியம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. தன்னுடைய வீட்டிற்கு வந்த இயேசுவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவரை நன்றாக உபசரிக்க வேண்டும் என்பதற்காக பரபரப்பாக இருக்கின்றார் மார்த்தா. தனக்கு உதவி செய்ய வராத தன்னுடைய சகோதரியான மரியாவின் மீது குறைபட்டுக் கொள்கிறார். இதை கண்ணுற்ற இயேசு மார்த்தாவிடம், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள், அது அவனிடமிருந்து எடுக்கப்படாது என்கிறார். மார்த்தா வீட்டில் மூத்தவள் என்பதாலும் தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கும் இயேசுவுக்கு சிறப்பானதொரு விருந்து கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் இத்தகைய மனம் கொண்டவராக இருக்கிறார். லாசர் இறந்த செய்தியை கேள்விப்பட்டு அவரை பார்க்க வருகின்ற இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்கிறார் மார்த்தா. இயேசுவிடம் உண்மையான நம்பிக்கை வைத்திருப்பவர்களால் மட்டுமே இப்படியெல்லாம் கேட்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்த்தா கேட்டதற்கு இயேசு, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று சொல்லி மிக பெரிய மறை உண்மையை அவரிடத்தில் வெளிப்படுத்துகிறார். நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என்று தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துகிறார் மார்த்தா. தன்னுடைய சகோதரன் லாசரை உயிர்ப்பித்த இயேசுவுக்கும் அவரோடு இருந்த அவருடைய சீடர்களுக்கும் விருந்து படைக்கின்றார் மார்த்தா. மார்த்தா தருகின்ற விருந்தை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் இயேசு.
ஆக மார்த்தா எப்போதும் தன்னுடைய வீட்டை நாடி வருவோருக்கு வல்லவராகவும் நல்லவராகவும் விளங்குகிறார். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு சினம் கொண்ட யூதர்கள் லாசர், மார்த்தா மற்றும் அவருடைய சகோதரி மரியா ஆகிய மூவரையும் ஒரு படகில் கட்டி வைத்து துடுப்பு எதுவும் வைக்காமல் கடலில் அனுப்பிவிட்டனர். மூவரும் இறைவனுடைய அருளால் உயிர் தப்பி பிரான்ஸ் நாட்டில் உள்ள மர்சேல்ஸ் என்ற இடத்தில் தரை இறங்கினர். அங்கே லாசர் ஆயராகவும் சகோதரி மரியா ஒரு குகைக்கு சென்று தனியாக இறைவனிடம் வேண்டி தன்னுடைய வாழ்நாளை கழித்ததாகவும், மார்த்தா ட்ரஸ்கான் என்ற இடத்தில் பெண்களுக்கான ஒரு துறவற சபையை நிறுவி அங்கே தன்னுடைய இறுதி நாட்களை செலவிட்டதாகவும் மரபு செய்திகள் கூறுகின்றன. ஜூலை 31 புனித லொயோலா இஞ்ஞாசியார். 1491 ஆண்டு இனிகோ தி லொயோலா இக்னேசியஸ் பிறந்தார். வடக்கு ஸ்பெயினில் வாழ்ந்த ஒரு பெருமகன் குடும்பத்தை சார்ந்த இக்னேசியஸ் தனது 16வது வயதில் இளம் வீர பெருந்தகையாக இருந்தார். அரச வாழ்க்கையின் இன்பங்களை பெறுவதை விரைவிலேயே கற்றுக்கொண்டார். காலாட்படையில் சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்த இக்னேசியஸ் தனது 30ஆம் வயதில் போரில் பலத்த காயமுற்று குணமடைந்தார். நீண்டகால சிகிச்சையின் போது இயேசுவை பற்றியும் புனிதர்கள் பற்றியும் பல புத்தகங்களை படிக்கத் தொடங்கினார். அப்புத்தகங்களை படிக்கும் போது மனதில் ஒருவிதமான மன அமைதியையும் சாந்தத்தையும் உணர்ந்த இக்ஞாசியார் மனமாற்றமடைந்தார். பர்சிலோனாவுக்கு பயணம் செய்து கடவுளை காட்சியில் கண்டார். படைப்புகளின் மீது ஒரு புதிய பார்வையை பெற்றார். கடவுளை எல்லா பொருட்களிலும் அறியலாம் என்ற நம்பிக்கைக்கு வழிவகுத்தார். குருவாக எண்ணம் கொண்டு ரோமிற்கு பயணித்த இஞ்ஞாசியார் அவருடைய தோழர்களோடு இணைந்து இயேசு சபையை உருவாக்கினார். தேவைப்படும் இடங்களுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டு மறைப்பணியாற்றினார். இயேசு சபையானது திருத்தந்தையின் நேரடி கண்காணிப்பில் இருந்தது. காலப்போக்கில் புதிய இயேசு சபை குருத்துவ பயிற்சி பள்ளிகள் தொடங்கப்பட்டன. பொது நிலையினருக்கான பள்ளிகளும் தொடங்கப்பட்டன. இச்சபையின் வழியாக பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கட்டுரைகளும் படிப்பினைகளும் கற்பித்தலும் எப்பொழுதும் கடவுளின் சந்நிதியில் உடனிருக்கவும் இக்னேசியஸ் தனது மீதமுள்ள நாட்களை செலவிட்டார். ஆகஸ்ட் 1 புனித அல்போன்சஸ் தி லிகோரி. அல்போன்சஸ் ஒரு கடற்படை அதிகாரியின் மகனாக 1696ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது தாயார் ஒரு கடமை பேணும் பெண் ஆவார். தந்தையோ கண்டிப்பான மனிதர். தனது மகனை பற்றி ஓர் உயர்வான பதவியை அடைவார் என்று எதிர்பார்த்த தந்தை சரியான நேரத்தில் தனது மகனை ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக்கினார். முக்கியமான வழக்கில் தோல்வியை கண்ட லிகோரி கடவுளிடமிருந்து வந்த ஒரு தாழ்ச்சியான பாடம் அது என்று உணர்ந்து தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக குருவாக ஆனார். தினமும் கிறிஸ்துவை பற்றிய கல்வி போதிக்க மக்கள் கூட்டத்தை திரட்டினார். இந்த கடினமான முயற்சியில் மிகவும் நோய்வாய்ப்பட்ட லிகோரி ஸ்கேலா என்னும் இடத்தில் நடைபெற்ற தியானத்தில் தனது அழைப்பை உணர்ந்தார். அங்குள்ள ஏழை ஆட்டு இடையர்கள் ஆன்மீக வாழ்வை இழந்து திரிவதைக் கண்ட லிகோரி நேபிள்ஸுக்கு திரும்பி வந்து கிராமப்புற மக்களை ஈடேற்றும் தூய மீட்பர் சபையை நிறுவினார். மும்முரமாக ஜெபிப்பதிலும் போதிப்பதிலும் எழுதுவதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட லிகோரி ஆன்மீகத்திலும் மறையியலிலும் பல புத்தகங்களை எழுதினார். இவரது நூல்கள் 72 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. ஆன்மீகத்தில் பின்தங்கிய கோத்தின் புனித அகதா மறைமாவட்டத்தின் ஆயராக திருத்தந்தை அவர்கள் லிகோரியை 1762ஆம் ஆண்டு நியமித்தார். பொதுநிலையினரையும் மக்களையும் மனம் திருப்பி சமய பரப்பு குழுக்களை ஏற்படுத்தி ஏழை மக்களுக்கு நல உதவி திட்டங்களை செயல்படுத்தினார். தனது 79ஆம் வயதில் நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக பணிகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட லிகோரி நரம்பு தளர்ச்சியினால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டார். படிப்படியாக கண் பார்வையையும் கேட்கும் திறனையும் இழந்த லிகோரி தனது முழு வாழ்வையும் கடவுளுக்காக அர்ப்பணித்து தனது 91ஆம் வயதில் ஆகஸ்ட் 2 வெர்சிலியின் புனித இசுபியஸ். மத்திய தரைக்கடலின் சர்தீனியா தீவில் இசுபியஸ் பிறந்தார். கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக இவரது தந்தை கொலை செய்யப்பட தாயார் அவரது மகனையும் மகளையும் வாழ்வதற்காக ரோமை நகருக்கு அழைத்துச் சென்றார். தொடக்க கால மறையியல் பயிற்சிக்கு பின்னர் இசுபியஸ் ஆலய வழிபாட்டில் விவிலியத்தை உரக்க படிக்கும் வாசிப்பாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 344ஆம் ஆண்டளவில் வெர்சிலியின் ஆயராகவும்
தனது மறைவாழ்வில் மறைகுருக்களோடு வசிக்கும் மேலை நாட்டு ஆயராகவும் வாழ்ந்தார். 354 ஆண்டில் திரு அவைக்கு எதிரான ஏரியன் புரட்சியை முடிவுக்கு கொண்டுவர எண்ணி லிபேரியஸ் என்ற திருத்தந்தை ஒரு சங்கத்தை கூட்ட பேரரசர் கான்ஸ்டான்சியன் அனுப்பி வைத்தார். இந்த ஏரியன் புரட்சி கிறிஸ்துவின் இறை இயல்பை மறுத்த ஒரு கொள்கையாகும். பெரும்பாலான மேலை நாட்டு ஆயர்களும் திரு அவையின் பாரம்பரிய நம்பிக்கையை ஆதரிக்க பேரரசர் ஏரியன் புரட்சியை ஆதரித்தார். 355 ஆண்டில் சங்கம் கூட இசுபியஸ் ஏரியனுக்கு எதிராக தனது கொள்கையில் உறுதியாக இருந்தார். ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் நம்பிக்கைகளுக்கு முக்கிய தூதுவராக இருந்த அத்தனாசியஸின் கொள்கைகளை ஆதரித்த இசுபியஸ் மேல் பேரரசர் பெரும் கோபம் கொண்டு சிரியாவுக்கு நாடு கடத்தினார். சிரியாவில் ஏரியர்களால் துன்புறுத்தப்பட்ட ஆயர் இசுபியஸ் 4 ஆண்டுகள் அவர்களால் மிகவும் கடினமாக வதைக்கப்பட்டார். 361 ஆண்டு எசுபியஸின் நாடு கடத்தல் முடிவுக்கு வர திரு அவையில் அமைதி ஏற்படுத்த அதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க அலெக்சாந்திரியா எகிப்துக்கு சென்றார். இறுதியாக வெர்சிலிக்கு திரும்பிய ஆயர் அவர்களை மக்கள் அன்புடன் வரவேற்றனர். 371 ஆண்டில் புனிதர்கள் புனித லோயோலா இஞ்ஞாசியார் என்ற தலைப்பில் இன்றைய பல் சுவையினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையில் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.